அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காளான் கிரேவியை வந்து நம்ம சிக்கன் கிரேவி ஸ்டைலில் நல்லா காரசாரமாக சமைக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அந்த காளான் கிரேவி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். காளான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: காளான் 200 கிராம், தக்காளி, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்பு, சீரகப்பொடி, மிளகுப்பொடி, கறி மசால் பொடி, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். இப்போ அடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குவோம். லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குவோம். இஞ்சி வேலை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ காளானை போட்டு நல்லா வதக்குவோம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளியை சேர்த்துக்குவோம். இது நல்லா வதக்கிக்குவோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால் போட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம்.
நேரத்தில் உப்பு வரப்பு மட்டும் செக் பண்ணிக்குவோம். உரப்பெலாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம், ரொம்ப கொஞ்சமாக. இப்போ ஒரு சட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு தட்டை திறந்து பார்ப்போம். கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. காளானும் நல்லா வந்துருச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு லேசாக வத்த மட்டும் விட்டுருவோம். கிரேவி நல்லா வதங்கி வத்திடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து மிளகுப்பொடி மட்டும் போட்டுக்குவோம். போட்டு லேசாக கிண்டி விட்டு கொத்தமல்லி சேர்த்து சட்டியை இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் மல்லிப்பூ கொத்தமல்லி போட்டு சேர்த்து அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ ஒரு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி ஸ்டைலில் ஒரு சூப்பரான காளான் கிரேவி எப்படி செய்கிறன்றதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.